செந்தில் பாலாஜி, அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடி ஒரு பெரிய இடியை இறக்கியிருக்கு. 2011 இருந்து 2016 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர் அண்டு டிரைவர் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சமாக பல கோடியை வந்து அவர் சம்பாதிச்சதாக அவர் மீது இடியால வந்து வழக்கு தொடரப்பட்டது. புதிய அரசாங்கம் அமைச்சரே விஜய் தலைமையில அவர் வந்து இதுக்கு அனுமதி வழங்குவாரா மாட்டாரா இதுதான் $1 பில்லியன் கேள்வி. இவருக்கு அனுமதி கொடுத்துருவாங்க, இடி வந்து தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்கும் அப்படிதான் நமக்கு கிடைச்ச சோர்சஸ் சொல்லுது. பத்திரப்பதிவு துறையில வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தி, அப்புறமா வந்து கல்குவாரி கேசுல துரைமுருகன், அப்புறமா கே நேரு அவரோட துறையில வந்து பாத்தீங்கன்னா இதே போல ஜாப் ஸ்கேம் பண்ணியிருக்காரு. அது போக வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர்ல வந்து நிறைய வந்து 800 கோடிக்கு மேல ஊழல் பண்ணியிருக்காரு. இப்படி பல பேர் மேல பல வழக்குகள் வந்து கத்தி தலையில தொங்குற மாதிரி திமுக அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சருக்கு மேல இருக்கு. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா, செந்தில் பாலாஜி, அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா இடி ஒரு பெரிய இடியை இறக்கியிருக்கு. என்னன்னா, புதிதாக பதவியேற்றிருக்கிற தாவேக அரசாங்கத்திடம் அவரை நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த, அதாவது விசாரணைக்கு அழைக்க பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஏன் இந்த பர்மிஷன் கேட்குறாங்க, இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத பின்னணியை தான் நாம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட், எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற அத்தனை பேருக்கும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஒரு பெல் பட்டனை அழுத்திங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸோ செந்தில் பாலாஜியை வந்து பாத்தீங்கன்னா விசாரணைக்கு அழைக்க வேண்டி புதிதாக பதவியேற்ற தாவேக அரசாங்கத்திடம் அனுமதி கேட்டிருக்காங்க. இடி வந்து சென்னை ஜோன்ல இருக்கிற இடி ஆபீசர்ஸ் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க தமிழக அரசிடம். ஸோ இதோட பின்னணி என்னதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த விசாரணை இருக்கு, இது எதனோட தொடர்ச்சி, இதோட கண்டினியூட்டி என்ன அப்படின்றத பார்க்கணும்னா நம்ம முன்னாடி இருக்கிற கொஞ்சம் விஷயத்த பார்த்துட்டு அப்படியே இந்த விஷயத்துக்கு வந்துருவோம் வாங்க. அதாவது 2011 இருந்து 2016 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தாரு. அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டர் அண்டு டிரைவர் பதவிக்கு வந்து பாத்தீங்கன்னா லஞ்சமாக பல கோடியை வந்து அவர் சம்பாதிச்சதாக அவர் மீது இடியால வந்து வழக்கு தொடரப்பட்டது. எப்பன்னு பாத்தீங்கன்னா 2023 ஆண்டு அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஷீட்லாம் வந்து 2023 ஆண்டு ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா PMLA வழக்கு, அதாவது மணி லாண்டரிங் வழக்கு பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பதியப்பட்டது இல்லையா. ஸோ இந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற விசாரணையில அவர்கிட்ட வந்து விசாரிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் IAS அவர்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க இடி சார்பா. என்ன அப்படின்னா, ஒரு ரகசிய விசாரணையோட ஒரு டீட்டெயிலையும், அதே போல அந்த பென்டிரைவ்ல என்னென்ன விஷயங்கள் இவர் மீது இருந்த ஆதாரங்கள் அதெல்லாம் வந்து பென்டிரைவ்ல போட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, இந்த பெட்டிஷன் எல்லாம் சேர்த்து அட்டாச் பண்ணி ஒரு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பர்மிஷனை வந்து கவர்னர் கிட்ட, தமிழ்நாடு கவர்னர் கிட்ட கேட்கும்போது கவர்னர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நீங்க புதிய அரசு அமைஞ்சிருக்கே அவங்க கிட்டதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்க சொன்னாரு. அதன் அடிப்படையில கேட்டாங்க. ஏன் தமிழக அரசு கிட்ட கேட்கணும், இவங்களால டைரக்டா வந்து விசாரணையை மேற்கொள்ள முடியாதா, இப்பதான் அவர் வந்து அமைச்சர் இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2024 ஆண்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, ஒரு அரசு ஊழியராக ஒருத்தர் இருந்தாலோ அல்லது இதுக்கு முன்னாடி அமைச்சராக இருந்து அவர் வந்து இருந்தாலோ அப்ப வந்து நேரடியாக வந்து
அமலாக்கத்துறையால அவருங்க கிட்ட வந்து விசாரணையோ ஒரு வழக்கோ பதிவு செய்ய முடியாது அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ ஆளுகின்ற, அதாவது அந்த ஸ்டேட்டை ஆளுகின்ற அரசாங்கத்திடம் அனுமதி கோர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. ஸோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவரு முன்னாள் அமைச்சராக இருந்த காரணத்தினால் அவர் மீது நீதிமன்ற விசாரணை நடத்த வேண்டி அனுமதி கேட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா, பெரிய இதுல ஆச்சரியம் என்னன்னா, புதிய அரசாங்கம் அமைஞ்சதுலயே விஜய் தலைமையில அவர் வந்து இதுக்கு அனுமதி வழங்குவாரா மாட்டாரா அப்படின்ட்டுதான் $1 பில்லியன் கேள்வி. ஏன் அப்படி கேட்கிறோம் அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவரோட அரசாங்கம் 106 எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு அரசாங்கமா தான் இருக்கு இல்லையா. அப்போ இது என்ன பண்ணாருன்னா, திமுக கூட்டணி உள்ள கட்சிகளோட சப்போர்ட்ல தான் இப்ப வந்து கவர்மெண்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இதை எடுக்கிறதுக்கு திமுக ஒத்துக்குமா? அப்போ இவர் அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா திமுக தன்னுடன் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட், அதே போல வந்து பாத்தீங்கன்னா IUML இவங்களெல்லாம் வந்து அழுத்தம் கொடுக்குமா? இதை துணிந்து ஒரு முடிவுக்கு விஜய் அவர்கள் வருவாரா அப்படின்றதான் $1 பில்லியன் கேள்வி. சோ நமக்கு கிடைச்ச சோர்சஸ் அப்படி என்ன சொல்லுதுன்னா, இவருக்கு அனுமதி கொடுத்துருவாங்க, இடி வந்து தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்கும் அப்படிதான் நமக்கு கிடைச்ச சோர்சஸ் சொல்லுது. இருந்தாலும் இது வந்து திமுகவுக்கு பின்னடைவா அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இனி வரும் காலங்கள் ஒவ்வொரு விஷயமா இடியால திமுகவுக்கு தலைவலி வரப்போகுது நிச்சயம். ஏன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான ஊழல் செய்த வழக்குகள், தன்னுடைய துறையில வந்து பாத்தீங்கன்னா தப்பு நிறைய செய்திருக்காங்க அப்படின்னு வந்து கடந்த கால ஆட்சியில நடந்திருக்கும் போது எதிர்கட்சிகளாலும் சரி பல பொதுமக்களாலும் சரி பலத்த எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது. இதுல நிறைய மீடியாஸ்க்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் வந்துச்சு. சோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு பத்திரப்பதிவு துறையில வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தி, அப்புறமா வந்து கல்குவாரி கேஸ்ல துரைமுருகன், அப்புறமா நேரு அவரோட துறையில வந்து பாத்தீங்கன்னா இதே போல ஜாப் ஸ்கேம் பண்ணியிருக்காரு. அது போக வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர்ல வந்து நிறைய வந்து 800 கோடிக்கு மேல ஊழல் பண்ணியிருக்காரு. இப்படி பல பேர் மேல பல வழக்குகள் வந்து கத்தி தலையில தொங்குற மாதிரி திமுக அமைச்சருக்கு, முன்னாள் அமைச்சருக்கு மேல இருக்கு. இதுக்கெல்லாம் விஜய் வந்து அனுமதி கொடுப்பாரா? FIR போடுறதுக்கு 1 by 1 தான் நாம பார்க்கணும். சோ விஜய் துணிந்து முடிவு எடுப்பாரா இல்லையா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.